அடிமை எடப்பாடி பழனிசாமி ஒரே கதறல். ஏன்னா ஓபிஎஸ் வந்து அரசியலிருந்தே ஒதுங்கி இருந்துடுவார்னு பார்த்தா இன்றைக்கி ஆளுங்கட்சி அதுவும் திருப்பி ஆள போகிற கட்சியில் போய் இணைஞ்சிட்டாரு. நம்ம ஒன்றும் இல்லாமல் அரசியலில் செல்வா காசால் ஆகிடுவார். மோடி அமித்ஷாவின்னு சொல்லி நம்ம சேர்த்துக்கிற மாட்டேன்னோம். இன்றைக்கி வந்து ஆனால் போய் இன்றைக்கி முதலமைச்சர் வந்து சேர்த்துக்கிற மாட்டார்னு நினச்சார். ஆனால் முதலமைச்சர் அப்படி இல்லை. யாரையாக இருந்தாலும் நம்மளை எதிர்பார்த்து யாரோ ஒருத்தர் வராங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுத்து அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறவர் தான் முதலமைச்சர். இன்றைக்கி வந்து அதிமுகவில் அமமுகவில் இருந்து கிட்டத்தட்ட 1,00,000 பேர்த்துக்கு மேற்பட்டவங்க நிர்வாகிகள் வந்து திமுக கழகத்தில் வந்து இணைகிறாங்க. எல்லாத்துக்கும் அன்புடன் வரவேற்கிறோம். உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக முதலமைச்சர் கொடுப்பார். ஏன்னா நீங்கள் ஒரு அந்த அம்மையாருக்கு பின்னாடி தான் நீங்கள் இவ்வளோ நாளாக ரெட்டலைக்கு நீங்கள் எல்லாம் வாக்கு கேட்டு வாக்களித்தவங்க தான். இன்றைக்கி இதை அப்படியே மாற்றி வாரியேன்னா உங்களுக்கு என்ன வலி வேதனையோட இந்த எடப்பாடியிட்டேருந்து வருவீன்று உங்களுக்கு தெரியும். நிச்சயம் உங்களுக்கு கழகம் உங்களுக்கான அங்கீகாரத்தையும் உங்களுக்கான நம்பிக்கையும் நிச்சயம் கழகத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எல்லோரும் பெருந்திரளாக அன்றைக்கி வந்து வரும்போது இன்றைக்கி எல்லாம் பரவாயில்லடா அன்றைக்கி வந்திருக்க இன்றைக்கி நம்ம ஒரு அங்கீகாரத்தோடு இன்றைக்கி மன நிம்மதியோடு இருக்கணுன்றதை முதலமைச்சர் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்பாரு.